ப்ரோ, நீ பண்ற இந்த 3 தப்பு தான் உன்னோட மசில் growthக்கு ரொம்ப பெரிய வினையா நிக்குது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அந்த 3 தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மள அந்த ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அதுவும் கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணிக்கோங்க. சோ அந்த 3 தப்பு என்னன்னு பார்த்தலாம். முதல்ல பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்லீப். அதாவது போதுமான தூக்கம் நம்ம உடம்புக்கு கொடுக்கறது கிடையாது. நீங்க என்னதான் ஒர்க் அவுட் பண்ணி மசில் டிஷ்யூஸ் கிழிச்சாலுமே ஒழுங்கான தூக்கம் கொடுக்கலன்னா அந்த கிழிஞ்ச மசில்ல புரோட்டீன் போய் ஸ்டோர் ஆகுறப்போ ரெக்கவரி கிடைக்கலன்னா ஒழுங்கான மசில் growth இருக்காது. அதாவது மசிலே க்ரோ ஆகாது. அதே மாதிரி டெஸ்டோஸ்டெரான் லெவல் ரொம்பவே லோ ஆயிடும். ஒழுங்கான எனர்ஜி இருக்காது. ஒர்க் அவுட் போட உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. நெக்ஸ்ட் தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா லோ கேலரி இன்டேக். அதாவது உங்க பாடிக்கு போதுமான அளவு நீங்க சாப்பாடு கொடுக்கறது இல்ல. எவ்வளவுதான் நீங்க கரெக்டான புரோட்டீன் உங்களுக்கு கொடுத்தா கூட கேலரி இன்டேக் ஒழுங்கா இல்லைன்னா புரோட்டீன் அப்சார்ப்ஷன் ஒழுங்கா இருக்காது. மசில் லாஸ் ஆகும். இதனாலயும் உங்களுக்கு ரொம்பவே டெஸ்டோஸ்டெரான் லோ ஆகி கார்டிசால் லெவல் ரொம்ப அதிகமாயிடும். அதாவது ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட். ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட்னா நீங்க டெய்லியும் ஒரே வீட்ல ஒர்க் அவுட் பண்றது பதிலா உங்க மசில்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ஷாக்ஸ் கொடுக்க பழகணும். அதாவது நீங்க இப்போ 5 கிலோல பைசெப் கர்ல் பண்றீங்கன்னா அடுத்த தடவை ஒரு 7.5 கேஜிக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். இல்ல பண்ற அந்த 5 கேஜிலேயே ரெப்ஸ் அதிகமா போட பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரே வீட்ல போட்டிருந்தீங்கன்னா உங்க மசில் அடாப்ட் ஆயிடும். மசில் கீழ் நிக்க ஆரம்பிச்சு மசில் growth நடக்காதாங்க. சோ இந்த 3 தப்பு திருப்பி பண்ணாம நெக்ஸ்ட் தடவை ஒழுங்கா தூங்க பார்த்து சாப்பிட பார்த்து ப்ரோக்ரஸ் ஓவர்லோட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.